எப்போதும் உம் சமூகம் உம் பிரசன்னம் உம் சமூகம் உம் பிரசன்னம் எப்போதும் நீர்தானையா என் முன்னே நீர்தானையா எப்போதும் நீர்தானையா என் முன்னே நீர்தானையா ஏசையா நீர்தானையா என் முன்னே நீர்தானையா உம் சமூகம் வாழ்கின்ற நான் உம்மையிலே பாக்கியவான் உம் சமூகம் வாழ்கின்ற நான் உம்மையிலே பாக்கியவான் எப்போதும் உம்மை துதிப்பேன் எந்நேரமும் உம்மை மகிழ்வேன் எப்போதும் உம்மை துதிப்பேன் எந்நேரமும் உம்மை மகிழ்வேன் ஏசையா என் மீட்பரே ஏசையா என் மீட்பரே எப்போதும் நீர்தானையா நீர்தானையா எப்போதும் நீர்தானையா என் முன்னே நீர்தானையா போதும் நீங்க போதும் சமூகம் பிரசன்னம் போதும் நீங்க போதும் சமூகம் பிரசன்னம் விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வில் ஏக்கமையா உன் விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வில் ஏக்கமையா இதுதானே என் உணவு இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன் இதுதானே என் உணவு இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன் ஏசையா என் மீட்பரே ஏசையா என் மீட்பரே எப்போதும் நீர்தானையா என் முன்னே நீர்தானையா எப்போதும் நீர்தானையா என் முன்னே நீர்தானையா போதும் நீங்க போதும் உம் சமூகம் உம் பிரசன்னம் போதும் நீங்க போதும் உம் சமூகம் உம் பிரசன்னம் என் ஆன்மா உம் பிரசன்னத்திற்காய் ஏங்கிதினம் தவிக்கின்றது என் ஆன்மா உம் பிரசன்னத்திற்காய் ஏங்கிதினம் தவிக்கின்றது ஜீவனுள்ள என் தேவனே என் பார்வையெல்லாம் உம்மைதானே ஜீவனுள்ள என் தேவனே என் பார்வையெல்லாம் உம்மைதானே ஏசையா என் மீட்பரே ஏசையா என் மீட்பரே எப்போதும் நீர்தானையா என் முன்னே நீர்தானையா
எப்போதும் நீதானையா நீதானையா ஏசையா என் மீட்பரே ஏசையா என் மீட்பரே போதும் நீங்க போதும் உன் சமூகம் உன் பிரசன்னம் போதும் நீங்க போதும் உன் சமூகம் உன் பிரசன்னம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ரெஸ்டன் பிகினிங் பிரேயர் பண்றீங்களா? ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசுப்பா, இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுக்க நீங்க பாதுகாத்து கொண்டீங்க. கடந்த வாரம் முழுக்க எங்களோட துணையா இருந்தீங்க. நமக்கு ரொம்ப நன்றி. இதோ புதிய மாதத்துக்குள்ள நாங்க வந்திருக்கோம். உங்களுடைய கிருபைக்காக நன்றிப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க போஷித்து நடத்துகிற கிருபைக்காக நன்றி. நாங்கள் சோதிக்கப்பட்டாலும் எங்களுக்கு நீங்க பலன் தருகிறவரா இருக்கீங்க. நாங்க நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்துகிறவரா இருக்கீங்க. அதற்காக நன்றிப்பா. மீண்டுமா அந்த ஜெப வேலையில உங்களுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க எங்களை கூட்டி சேர்த்து அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தோமை நோக்கி பார்க்க தடையா இருக்கிற எல்லா குற்றங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க பரிசுத்தரா இருக்கிறது போல உங்களுக்கு பரிசுத்தமா இருக்கிறவங்களதான் பிடிக்கும். அது போல நாங்களும் பரிசுத்தமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதோ ஆண்டவரே, உங்களை துக்கப்படுத்தாதபடி உங்களுக்கு பிரியமான வழிகள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை நாங்க பெற்றுக்கொள்ள போறோம். எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இதோ இந்த வார்த்தைகளை எங்க இருதயத்துக்குள்ள நாங்க கொண்டு போக கடைபிடித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய கற்பனைகளை கை கொண்டு நன்றி செய்கிற மகனாக மகளாக நாங்க இருக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நல்ல ஒரு ஜெப வேலைக்காக நன்றிப்பா. எந்த தடைகளும் எங்களுக்கு வராதபடி நாங்க தொடக்கம் முதல் முடிவு வரை நல்லபடியா இந்த பிரேயரை கொண்டு போக உதவி செய்யுங்க. எங்களோட இருப்புக்காக நன்றி. வழிநடத்துங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றும் ஜீவன தேவன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தையை தொடங்க போகிறோம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக ஒரு மணி நேரம் உம்முடைய சன்னதியிலே வந்து காத்திருக்கிறோம் தகப்பனே. கர்த்தருக்காய் நேரங்களை கொடுக்கிறது. உம்முடைய கரத்திலே பெற்றுக்கொண்டு உமக்காக செலவிடுகிற நேரம் அது விருதாவாய் போகிறது இல்லை. அது விதைக்கிற விதை 1 100 30 30 40 60 100 பலன் தருகிறது போல இப்பொழுது கொடுக்கிற நேரம் கர்த்தாவை அதற்கு தக்கனான உலக பிரகாரமான பலனையும் நித்தியத்திற்கு போகிற வழியிலும் நீர் எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. மாம்சீக கிரியைகளும் பிசாசின் கட்டுகளுக்கும் தந்திரங்களுக்கும் சர்வீக மோச நாசங்களுக்கும் நீர் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. நீரே எங்களை சுத்தப்படுத்துங்க. நீரே எங்களை கழுவிடுங்க. நீர் எங்களை கழுவுங்க. அப்பொழுது நாங்கள் உறைந்த மலையிலும் வெண்மையாவும் தகப்பனே. ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆவில பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் வாழ்த்துரை சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு ரூத்தை கொடுத்து தியானிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல நான் ரூத்தை குறித்து ஒரு வாரங்கள் கண்டினியூஸா அந்த ரூத் அதிகாரத்தை தியானிச்ச வேலைகள்ல அதுல ஸ்பெசிபிக்கா அந்த ரூத்தினுடைய சரித்திரத்தை முதல்ல பாக்குறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூத்தினுடைய சரித்திரத்தை எங்க இருந்து வர்றாங்க அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். அடுத்த வாரத்துல ரூத்தினுடைய கண்டினியூட்டியை நம்ம கன்னியூ பண்ண போறோம். ஆவியானவர் நமக்கு ஒரு பலனையும் ஜீவனையும் அவருடைய வருகை தாமதிக்கும்னா அந்த காரியத்தை நம்ம தியானிக்கிறது நம்ம ஆவியில பலப்படுத்தும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரூத்துக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை இந்த கான்வர்சேஷன் யாருக்கும் போகுங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையிலதான் அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த பேச்சுவார்த்தை கேட்டீங்க அப்படின்னா ஊர்ல நீங்க எந்த குடும்பமா எடுத்தாலும் ஆவிக்குரிய குடும்பங்கள் ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் ஃபேமிலியா எடுத்துட்டீங்க அதுக்கு உள்ளேயும் போய் பாத்தீங்கன்னா அங்கேயும் மாமியார் மருமகளுக்கான ஒரு டிஃபரன்சியேஷன், ஒரு பிரிவினை, ஒரு பிரச்சனை, ஒரு பெருமை ரீதியில ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிசாசு விதைத்து கொண்டேதான் இருப்பான். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அந்த டிஃபரன்சியேஷனை உடைக்கும்படியாதான் ரூத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறாருங்கிறத நம்ம வரும் வாரங்களை தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்களுடைய பூர்வீகங்களை குறித்து, தங்களுடைய முன்னோர்களை குறித்து, அப்படி இல்லைன்னா நாங்க யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமான்னு சொல்லிட்டு அதுல பெருமைப்பட்டு கொண்டு பிசாசு கட்டி வைத்திருக்கான் எல்லாரையுமே. நான் யாரு தெரியுமா,
நான் எப்படி தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், கீழ்ப்படிய தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிறது ஐஸ்வர்யமும் பலமும் நீடித்த வாழ்க்கையும் பரலோகத்துக்கு போகிற வழியுமா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்மளை தாழ்மைப்படுத்துவதில்தான் எல்லா மனுஷனுமே தவறிடுதான். எப்படி தவறுனா, நான் தாழ்மைப்படுத்தினா நான் போய் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதா? அவன் ஒரு ஆளு, அவன் ஒரு அவன்கிட்ட போய் நான் கேட்கவா? ஆனா கர்த்தருடைய அன்பு உள்ள வருதுன்னா, கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, ஓடி நான் முத்தத்தினால ஒருத்தனை காட்டி கொடுக்குறேன், நான் யார முத்தம் பண்றேனோ அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இருட்டுல அந்த கூட்டத்துக்குள்ள முத்தம் பண்றோம்னு நீங்க புடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தூரப்பட்ட 30 காசு, ஒரு அடிமைக்கு கொடுக்கப்படுகிற காசுக்காக வாங்கிட்டு அவன் காட்டி கொடுக்குறான். அப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து முன்னாடியே அந்த பஸ்கா பண்டிகையில உட்காரும்போது உங்கள ஒருவன் என்ன காட்டி கொடுக்க போறான்னு சொல்றாரு. இந்த காசை பேசிட்டு வந்துட்டு பிசாசின் ஆவி அவனுக்குள்ள பூந்திருந்து தெரிஞ்சும் அவன் நானான்னு குதிக்கிறான். ஸ்தோத்திரம். ஆனால் அப்படிப்பட்டவனையும் காட்டி கொடுத்து முத்தம் பண்ணி கொடுக்கிற வேலையில கர்த்தர் அவனுடைய எல்லா காரியத்தையும் அறிஞ்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்கிறியான்னு கேட்கிறார். அவனை அடிக்கல, அவனை துன்பப்படுத்தல, அவனை சபிக்கல, அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். நீ தவறு பண்ணிட்ட, you are making a great sin, அவனுக்குள்ள பிசாசின் ஆவி வந்துருச்சு, பரவாயில்ல, ஆனா நீ முத்தத்தினால காட்டி கொடுத்துட்டேன்னு கேட்கும் போது அவரை சிலுவையில் அடிக்கும் அந்த காசை தூர எரிஞ்சிட்டு அந்த காசை போய் திரும்ப கொடுக்குறாங்க. வாங்க மாட்டாங்க, ரத்த காசு நாங்க வாங்க மாட்டோம், தூக்கி தூர எரிஞ்சிட்டு நாண்டு கொண்டு செத்தான். வசனம் என்ன சொல்றதுன்னா, அந்த கான்வர்சேஷனும் அந்த ஃபைனலைசேஷனும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ தவறு பண்ணிட்டேன்னா சாவணுங்கிற முடிவை எடுக்க சொல்றது பிசாசும் அந்த சத்துருவின் ஆவியுமா இருக்கிறது. ஆனால் இதே பேதுரு என்ன சொன்னா, நான் அவரை தலையில அடிச்சாலும் அவரு கூட வருவேன்னு சொல்லிட்டு வேலைக்காரன் காதை துண்டா வெட்டும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவனை பார்த்து, நீ இன்னைக்கு சேவல் கூடுறதுக்கு முன்னாடி 3 தடவை மறிக்குங்கும் போது அவன் என்ன 3 தடவை மறிச்சு இயேசு கிறிஸ்துவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடரான். 3ஆவது தடவை சபிச்சு சத்தியம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து அவனை பாக்குறாரு. அப்ப அவன் என்ன பண்றான்னா, நீர் தேவன், நீ தேவனுடைய குமார், நீ சொன்னது பழிச்சிருச்சு, அதை நான் விசுவாசிக்கிறேன், என்ன மன்னின்னு அவன் தன்னை தாழ்த்தி அவன் யூதாஸ் காரியத்தை போல தூக்கியும் மரணத்தையும் முடிவா எடுக்காம தன் பாவத்தை அறிக்கையிட்டு தன் தேவனோடு ஒப்புரவானான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு எல்லார்ட்டையும் எதிர்பார்க்கிறார். நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் எல்லாம் பண்றேன், பட் ஸ்டில் எனக்குள்ள அந்த மாம்சீக சுபாவமும் அதுவும் அதிகமா என்ன பண்ணுதுன்னா, அந்த கர்த்தருடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை கொல்லதுக்கு காட்டி கொடுத்தவன மன்னிக்கிற அந்த மன்னிப்பின் சுபாவம் எனக்குள்ள இன்னும் என்னல வளரல, எனக்குள்ள இன்னும் அது என்ன செய்யல, பெருகல. அதுக்குதான் ரூத்த சாட்சியா சொல்லியிருக்காரு, ஒரு மாமிக்கும் மருமகளுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த ரூத்தின் புஸ்தகத்துல நீங்க தியானிக்க முடியும். ரூத்துக்கு எழுதின புஸ்தகம் 1:16 வாசி பாத்தீங்கன்னா, மாமியார் சொல்றா, என் புருஷன் செத்து போயிட்டான், என் பிள்ளைகளும் செத்து போயிட்டு, அன்னைக்குள்ள கல்ச்சர் என்னன்னா, ஒரு கணவனுக்கு அதாவது ஒருத்தர பெண் கொண்டு வராங்க, அந்த கணவன் இயேசு கிறிஸ்துவையும் பரிசேயர்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்பாங்க. என்ன கேள்வியை கேட்பாங்கன்னா, உயிர்த்தெழுதல் இருக்குன்னு பரிசேயர் சொல்றாங்க, சதுசேயர் இல்லங்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து கேட்கும் போது, ஒருத்தனுக்கு பழைய காலத்து வழக்கப்படி ஒரு மனைவியை கெட்டி கொடுத்துட்டாங்க. இப்ப கணவன் மரிச்சு போயிட்டான், அதனால அவனுக்கு கணவனா இல்லாதனால அவனுடைய சகோதரனை அவனுக்கு கணவனா கெட்டி கொடுக்குறாங்க. சோ இப்ப இவர்கள் இருவரும் கணவன் மனைவியா வாழும் போது இவனுக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே அவருடைய சகோதரனுடைய குழந்தையாதான் கருதப்படுறதுனால இப்ப 2வது செத்து போயிட்டான். இப்படி 7 பேரை மாத்தி அவனுக்கு குடும்பத்துல கெட்டி கொடுக்குறாங்க. 7 பசங்களும் செத்து போயிட்டாங்க, அந்த பொண்ணு செத்து போயிட்டா. உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்ற இயேசு கிறிஸ்துவே இப்ப உயிர்த்தெழுதல் வரும்போது இந்த 7 பேத்துல எவனுக்கு அவ பொண்டாட்டியா இருப்பான்னு ஒரு கேள்வி கேட்க. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, எப்பா உயிர்த்தெழுதல்ல கொள்வனையும் கொடுப்பனையும் இருக்காது, அங்க புருஷன் பொண்டாட்டிங்கிற ஒரு உறவு இருக்காது, அங்க எல்லாமே நீங்கள் மறுரூபமாய் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய உணர்வுகள் தெரியும், இவர்களுக்குள்ள நமக்குள்ள ஒரு பந்தம் இருந்தது உலகத்தை ஜீவிக்கும் போதுங்கிற அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அது உங்களுக்கு நிலையானது கிடையாது, அங்க நீங்களும் மறுரூபமாய் தேவ தூதர்களை போல இருப்பீர்கள்னு கர்த்தர் சொல்லுவார். ஸ்தோத்திரம். இப்ப அந்த உலக வழக்கம் என்னன்னா, ஒரு குழந்தை மறிச்சு ஒரு கணவன் மறிச்சிட்டானா அவனுக்குடைய சகோதரனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இதுதான் உலக வழக்கமா அன்னைக்கு நிலவிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப ரூத்துக்கு கணவன் இறந்து போயிட்டான்.
அது யாரு? நெகோமிக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. அப்ப 2 மருமகள், அதுல ஒருத்தி மருமகள் பேர் தான் ரூத்து. அப்போ இந்த ரூத்தையும் அவருடைய மூத்த மருமகள் அர்பாலையும் கூப்பிட்டு இந்த நகோமி சொல்றா, இங்க பாருமா, உலக வழக்கத்துப்படி இன்னும் நான் கல்யாணம் முடிச்சு எனக்கு இன்னும் குழந்தைகள் வந்து அவங்கள உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது ஆகாத காரியம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு வழிகளை நீங்க தேர்ந்தெடுத்து கொண்டு போங்க. அதை ஏன்னா அந்த ஃப்ரீடத்தை கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு உரிமை யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த மாமியாருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மாமியார் நீங்க எனக்கு அடிமையா இருக்கணும், இருந்துதான் ஆகணும். கடத்த வரைக்கும் சர்வீஸ் பண்ணுங்கன்னா சர்வீஸ் பண்ணிதான் ஆகணும். அது அன்றைய வழக்கம். ஆனால் கர்த்தரை தொழுது கொண்டு இவ என்ன பண்ணானா, பஞ்சகாலம் வந்ததுனால தன்னுடைய சொந்த ஊரான பெத்லகேமை விட்டுட்டு இவ வேறு ஒரு தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறா. இந்த தேசத்துல வந்த உடனே இங்கேயும் தன்னுடைய கணவன் எளிமைக்கு இறந்து போயிட்டான். அவனுடைய 2 குமாரர்கள் இறந்து போயிட்டாங்க. இப்ப 2 மருமகளையும் கூப்பிட்டு சொல்றா, நீங்க தயவு செஞ்சு இனிமே குழந்தைய பத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நீங்க என்ன பண்ணுங்க, சுதந்திர வழியா போயிருங்கிறா. இப்ப அர்பால் என்ன பண்றானா, தன் மாமியை முத்தமிட்டு போயிட்டா. இந்த ரூத்து பாக்குறான். என்ன பாக்குறானா, இந்த நகோமிட்ட ஏதோ டிஃப்ரெண்டா ஒண்ணு இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட் பா இது? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு சுபாவம். புருஷன் செத்து போயிட்டான், பிள்ளைங்க செத்து போயிட்டு இப்ப எங்களை அடிமையா வச்சு எங்களை வேலை செய்ய வச்சு அந்த வேலை செஞ்சுட்டு வர்ற காசை வச்சு இவ வாழ முடியும். அப்படிப்பட்ட காரியமும் அதிகாரமும் இவளுக்கு இருந்தும் இவ வேண்டாம் நீங்க கிளம்பி போன்னு ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பும் எல்லாம் இழந்த சூழ்நிலையும் எல்லாம் போன சூழ்நிலையிலும் இவ சாவை தேடி ஓடாம இவ இருக்கிறா. இவட்ட ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இவளுடைய அன்பும் இவளுடைய சுபாவமும், இவள் எங்களை நாங்க கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுல இருந்து இவளை எங்களை நடத்தின விதமும் எங்களை ட்ரீட் பண்ண ஸ்டைலும் டிஃப்ரெண்டா இருக்கு. உலகத்துல ஏன் சொந்தக்காரன், நான் ஒரு மோவாபிய ஸ்திரீ, நான் வேற ஜாதியை சேர்ந்தவ, நான் என்ன இவ பிள்ளைக்கு கட்டி வச்சாலும் என்ன வேற ஜாதியை சேர்ந்தவ, என்ன தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன்னு இவ எங்களை அற்புதமா நடத்தாம இவள் எங்களை நடத்தின விதம் ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. உலக மனுஷன மாதிரி இல்ல, உலக மாமியார மாதிரி இல்ல, இவருடைய காரியம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வியந்து போய் பாக்குறான். பார்த்ததுனால என்ன சொல்றான்னா, அவ ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அவ என்ன வார்த்தை சொல்றான்னா, ரூத்துக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவள் யாரு, இந்த ரூத்து நெகோமியை பார்த்து, இதோ உன் சகோதரி, இந்த நெகோமி வந்து ரூத்தையும் அர்பால் தன்னுடைய மருமகள் மாரை பார்த்து சொல்றா, இதோ உன் சகோதரி, அவ பேர் அர்பால், தன் ஜனத்தினிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். தயவு செஞ்சு மாமியார, ஏன்ட்ட நீ கிளம்பி உன் சொந்த ஜாதிட்டையும் உன் சொந்த தேவர்கள்ட்டையும் உன் உறவினர்கிட்டையும் போய் வேற கல்யாணம் முடிச்சுன்னு சொன்னீங்களா, அந்த காரியத்தை குறித்து என்கிட்ட பேசவே வேண்டாம், உங்க பேச்ச நிறுத்துங்க சொல்லிட்டு அவர் திரும்ப ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ரூத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பகுதியில, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். மாமியாரே, நகோமியே, நீங்க எங்க போறீங்களோ அங்க நானும் உன் கூடயே வருவேன். நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். நீர் எந்த இடத்துல, நகோமி, இந்த ஊரை விட்டு காலி பண்ணி நீ பெத்லகேம்ல போய் எங்க தங்குறீங்களோ உன் சொந்த ஊர்ல நானும் வந்து உன் கூட தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீ உன் சொந்தக்காரங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் ஏன் சொந்தக்காரங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி அவ ஃபைனலா ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவ கண்டுகொண்டா. என்ன கண்டுகொண்டான்னா, இப்படிப்பட்ட சுபாவமும் இப்படிப்பட்ட அன்பும் இப்படிப்பட்ட தெளிவான ஒரு விளக்கமும் கொடுக்கக்கூடியது இவட்ட என்ன காரியம், இவளுக்கு உள்ள இந்த நெகோமிக்குள்ள இருக்கிற அந்த தேவன் தான் இந்த காரியத்தை செய்யறா. அதனால நீர் கும்பிடுற தெய்வம் தான் நான் கும்பிடுகிற தெய்வம், உன் தேவன் தான் என் தேவனு அவர் அறியாத தான் முன்னாடி அவங்க அப்பா அம்மா மோவாபியர்கள் தொழுது கொண்டிருந்த ஸ்தோத்திரம் என்ன சொல்றதுன்னா, ரூத்து 1:4 இவர்கள் மோவாபியர்கள் பெண் கொண்டார்கள். யாரு? இந்த எலிமெலக்குடைய
மகன்களுக்கு, யாரு இந்த நகோமியோட மகன்களுக்கு ரூத் என்ன பண்றான்னா, ஒரு பால் அது ரூத் அப்படின்னு 2 பேரா, நகோமி மோவாபிய ஸ்திரீலாம் பெண் கொன்றா. ஆனா அந்த மோவாபியர் வழிபடக்கூடிய தெய்வத்தை அவ சொந்தமா கொண்டாடல. அவ எல்லாத்தையும் தூக்கி போட்டு, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டைலு, நீ நடந்துகிட்டு இருக்கிற உங்களுடைய ஸ்டைல், உங்களுடைய வாழ்க்கை காரியம், உங்களுடைய அன்பு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் சொல்லிட்டு ரூத் 1:17 சொல்கிறா, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அவ அழுத்தி சொல்றா, சாவ தவிர வேற எதுவுமே உங்ககிட்ட இருந்து, மாமியார உங்ககிட்ட இருந்து என்னை பிரிக்க கூடாது. மரணமே அல்லாமல் வேறென்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்றால். ரூத் 1:17 சொல்றா, சாவ தவிர வேற எதுவும் உங்களை விட்டு என்னை பிரிக்க கூடாது, அது வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன், உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு மாமியார பற்றிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு பிரச்சனை எப்படின்னா, ஸ்தோத்திரம், நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, ஒரு மரம் வைக்கிறோம், மரம் வளர்ந்து வந்துருச்சு, மரம் வளர்ந்து அது நிறைய பழங்களை கொடுக்குது. மாம்பழம்னா மாம்பழம் கொடுக்குது, ஜாக் ஃப்ரூட், அத சக்க மரம்னா சக்கையை கொடுக்குது, சோ வாழை மரம்னா வாழை கொடுக்குது. அந்த வாழை பழங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு மரத்துக்கு நான் தண்ணியும் ஊத்த மாட்டேன், உரமும் போட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னா மரம் திரும்பியும் உங்களுக்கு கனி கொடுக்குமா? ஒரு கணவனை பெற்றெடுத்து வளர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கணவரை உங்களுக்கு ஒரு துணைவனாக கொடுத்திருக்கிற உன் மாமியாரை நீ எப்படி பார்க்கிறாய்? உன்னுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? உன்னுடைய நடக்கை எப்படி உள்ளதா இருக்கிறது? மாமியார்களே, நீங்கள் உங்கள் மருமகளிடத்துல அன்பு கூறுங்கள், அது சிறந்ததுன்னு வேதம் சொல்லுது. வசனம் அப்படித்தான் நமக்கு என்ன செய்யுது, போதிக்குது. நீ அவளை அடிமையா ட்ரீட் பண்ணாதன்னு ரூத் என்ன சொல்றானா, ஒரு சாட்சியாய் ரூத்துக்கு நகோமி ஒரு சாட்சியா வாழ்ந்து காட்டுறா. அதனாலதான் அவ பிடிச்சுக்கிட்டா. உலக வழக்கத்திலிருந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இவன் ஸ்டைலும் எங்களை நடத்தி வந்த ஸ்டைலும் டிஃப்ரெண்டா இருந்தா ரூத்து விட மாட்டேன். இன்னொரு புருஷனை கெட்டி அங்க போய் நான் அடிமையா வாழ்றது கஷ்டம், அங்க போய் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண, அதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன், எனக்கு வேண்டாம். நீங்க வாழ்றீங்கல்ல, நீங்க கும்பிடுறீங்களா தெய்வம், அந்த தெய்வம் எல்லாத்தையும் நீங்க இழந்தாலும், உங்க புருஷன் செத்து போயிட்டான், உங்க பிள்ளைகள் செத்து போயிட்டு, இப்ப நீங்க ஒரு திரள் கூட்டமா பெத்லகேம் இருந்து இந்த தேசத்துக்கு வந்தீங்க, இந்த மோவாபிய தேசத்துக்கு வந்தீங்க. ஆனா இங்க இருந்து போகும்போது வெறுமையா போறீங்க. ஆனாலும் உங்கள் இருதயம் துக்கத்தினாலும் ஒரு இருதயத்தினால் இருந்தாலும் அதை தாண்டி உங்களை வாழ வைக்கும்படியாய் நடத்துகிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த தெய்வத்தினுடைய அன்பு, அந்த தெய்வத்தினுடைய நடத்துதல், அந்த தெய்வத்தினுடைய ஒரு மேலான ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகம் உங்களை இதுவரை நடத்திக்கிட்டு வருது. அதனால உங்களோட தெய்வத்தை நான் பிடிச்சுக்கூடன்னு சொல்லிட்டு ரூத்து பற்றி கொண்டாள். இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது தெரியுமா? உன் தாத்தா யாரு, உன் அப்பா யாரு, உன் அம்மா யாரு, உங்க வாழ்க்கை எப்படி, நீங்க உங்க வீட்டுல என்னென்ன பண்ணீங்க, உங்க டிசிக்னேஷன் என்ன, உலகம் உங்களுடைய பின்மாற்றத்தையும் உங்கள் சூழ்ச்சிகளையும் குறித்து ஆராய்ந்து இவங்க சூப்பரா இருக்காங்கன்னு பெருமை பேசுகிற உலகமா இருக்குது. ஆனால் கர்த்தர் எதை பார்க்கிறார்னா, உலக வழக்கத்துப்படி பார்க்கிறவரால அவர் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க மத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை இங்க வாசித்து பாத்தீங்கன்னா 3 ஸ்திரீகள் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அதுல முதலாவது கொடுக்கப்படுது தாமார். தாமாரை குறித்து நீங்க தியானிச்சு பாத்தீங்கன்னா, யூதாவுடைய மருமகள் தான் தாமார். தன்னுடைய 2 மகன்கள் செத்து போனவுடனே யூதா என்ன பண்றான்னா, ஏமா இதுக்கு மேல என்ன பண்ணுவேன், எனக்கு 3ஆவது ஒரு பையன் இருக்கான், இவனையும் கொடுத்தனா உனக்கு தாலி பாக்கியம் இல்ல அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அதனால அந்த கல்ச்சர் எப்படி இருந்தா, அந்த பழைய ஜெனரேஷன்ல இருந்துச்சு. 2 கணவர் உனக்கு கல்யாணம் முடிச்சு செத்து போயிட்டாங்க, அதனால நீ என்ன பண்ணு, மூத்தவன் பெரிய இளையவன் இன்னும் வயசுக்கு வர்ற வரைக்கும் நீ என்ன பண்ணு, உன் அப்பா வீட்டுல போயிருந்து அனுப்பி விட்டுருதா. 3ஆவது பையன் பெரிய பையன் ஆயிட்டான், ஒரு வாலிபன் ஆயிட்டான், இப்ப அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆனா யூதா என்ன சொல்றான்னா, பயப்படுறான், எனக்கு 2-3 குமார் இருந்தாங்க, 2 பேரும் செத்து போயிட்டாங்க அவளை கெட்டினால, 3ஆவது இவனையும் கொடுத்து என்னவாகும், செத்து போயிருமோ அவன் பயந்துட்டு இருக்க சூழ்நிலையில இந்த தாமார் என்ன பண்றான், வேசியின் ஆடை ஆபரணம் தரித்து, அவ தன்னுடைய மாமன் இந்த இடத்துல ஆடுவிக்க போவான், அந்த இடத்துல போய் வேசியினுடைய ஆடையை போட்டு மூஞ்செல்லாம் மூடி அப்படிதான் வேசிகள் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி உட்கார்ந்தா இவன் ஏதோ ஒரு வேசி நினைச்சு அவட காசு கொடுத்து போயிட்டு வந்துருந்தான்.
அப்ப காசு இல்லைங்கிற அவட்ட பிரவேசிச்சுட்டு வந்தோம்னா காசு இல்லைன்னு உடனே அவன் கேட்கிறான், என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கும்போது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உடைய முத்திரை மோதிரத்தையும் உடைய கோலையும், அதாவது ஆலோட்டியின் கோலை, அந்த ஆடு மேய்க்கக்கூடிய கோலையும் எனக்கு அடமானமா வச்சுட்டு காசை எடுத்துட்டு வந்து அடமானத்தை மீட்டுட்டு போகிறான். உடனே இந்த மோதிரத்தையும் அந்த காலத்துல எப்படின்னா அந்த முத்திரை மோதிரங்கள் அதான் அடையாளம், இது என் சொத்துங்கிறது அவன் முத்திரை போட்டான்னா அவனுக்கு சொந்தமாயிரும். அந்த முத்திரை மோதிரத்தையும் அடையாளத்தையும் கொடுத்துட்டு அவன் போயிடுறான். அவன் வேலைக்காரன் ஆடை வித்து காசு கொடுத்து அனுப்புறான். பார்த்தா இந்த இடத்துல விபச்சாரி இல்ல, வாங்கின ஆளையும் அப்ஸ்டாண்டு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் தகவல் வருகிறது, உன் மருமகளாகிய தாமார் விபச்சாரத்திலே இப்படி மாசம் ஆயிட்டு அவளை கொல்லணும்னு ஊரெல்லாம் கல்ல வச்சுட்டு இருக்குது, ஊர் உலகெல்லாம் கல்ல எரியுதுகிட்டு இருக்குது. அப்ப அவன் என்ன செய்யறான்னா ஒருத்தைய கூப்பிட்டு இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆலோட்டியின் கோலும் யாரோடதோ அவளாலதான் நான் கர்ப்பமானு சொல்லிட்டு அவ கொடுத்து தான் மாமனார் வரும்போது தகவலை சொல்லி அனுப்புறா. இவன் வாங்கி பாக்குறான். வாங்கி பார்த்துட்டு மருமகள்கிட்ட நம்ம எல்லாம் தெரியாம விபச்சாரி தப்பு பண்ணிட்டான், என் மருமகள் உத்தமல்னு அவன் சாட்சி கொடுக்கறான். அவன் அவங்கிட்ட இருந்தா என்ன பண்றான், இயேசு கிறிஸ்துடைய சந்ததி அடுத்தடுத்தா வர ஆரம்பிக்குது. இந்த தாமாரை குறித்து உலகம் எப்படி சொல்லுதுன்னா, இவன் வேசித்தனம் பண்ணிட்டா, இவன் விபச்சாரம் பண்ணிட்டா, இவளை கொல்லணும், இவளை அழிக்கணும், இவன் சரி கிடையாது. இன்னைக்கு உலகம் என்ன செய்தீங்கன்னா உங்களுடைய பிந்தைய வாழ்க்கைய, உங்க பிந்தைய சூழ்நிலைய, உங்களுடைய உற்றார் உறவினர்களை அவர்களை வைத்து உங்களை நியாயம் தீர்க்கிறது என் தேவன் அவர்களை வைத்து அல்ல, அவர்கள் வேர் பிரித்து மாற்றுகிறவர், அவர் உள்ளின் திரியங்களை பார்க்கிறவர். உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது, உன் இருதயம் தேவனை சார்ந்து இருக்கிறதா, அவரை வைராக்கியம் கொண்டிருக்கிறான்னு அவர் இருதயத்தை பார்த்தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் பேரு மத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அந்த வரிசை பட்டியல் இவர் பிறந்தான்ங்கிற விஷயத்துல சாராள சொல்லவே இல்லை, தாமார் சொல்லப்பட்டிருக்கிறார். தன் மாமனோரோடு விபச்சாரம் பண்ணினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு வேற வழி தெரியல. என் 3வது குமாரன் அவர் கட்டி கொடுக்கல, நான் போய் சண்டை போட முடியாது, ஒரு ஆணோடு எதிர்த்து நிக்க முடியாது பழைய காலத்து வழக்கத்துல. அதனால் அவள் ஒரு தவறான ஒரு வழிகளை எடுத்தாலும் அவள் தன் இருதயத்தை தேவன்ட்ட ஊற்றி இருக்கிறாள். அதனால்தான் அவள் பேர் மத்தேயு புஸ்தகத்திலே யூதாவுக்கு பிறந்த பாரேசையும் யாரேசையும் தாமார் இடத்துல பெற்றான்னு அங்க எழுதப்பட்டிருக்குது. இரண்டாவது ஒரு ஸ்திரியை குறித்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவள் ஒரு வேசித்தனம் செய்யக்கூடியவள். எரியோ கோட்டை மேல இருந்தவர் தான் இந்த ராகாப் என்னும் வேசி. ஸ்தோத்திரம். ராகாப்பிடத்திலே போவாஸ், ஸ்தோத்திரம், சல்மோன் ராகாப்பிடத்திலே போவாசை பெற்றான்னு எழுதியிருக்கும். நீ வாட்சி பார்த்தா மத்தேயு 1ஆம் அதிகாரம். இந்த ராகாப் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, இவள் வேசித்தனம் செய்யக்கூடிய ஒரு தொழிலை வைத்திருந்தா. வேசித்தனம் பண்ற, விபச்சாரம் பண்றது. விபச்சாரம் பண்றது இப்ப கிடையாது. அப்பெல்லாம் விபச்சாரம் தொழிற்சனா பெண்கள் அவ்வளவு அழகா இருக்கணும், அவ்வளவு சூப்பரமா இருக்கணும், அவ்வளவு சென்ட் அடிச்சு அவங்க வீடுகள் அவ்வளவு இதா இருந்தா தான் நிறைய பேர் கெஸ்ட் என்ன பண்ணுவான், வந்துட்டு என்ன பண்ணுவான், அவரோடு இருந்துட்டு காசை கொடுத்துட்டு போவான். அவ்வளவு பெரிய ஒரு மோசமான தொழிலை செய்துகிட்டு இருக்கா. எங்க செஞ்சுட்டு இருக்கா, எரியோ கோட்டை மேல செஞ்சுட்டு இருக்கா. இப்ப இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் எகிப்துல இருந்து திரள் சேனையை அழித்து கூட்டு டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப எரியோ பக்கத்துல வந்த உடனே எரியோவை வேவு பார்க்கறதுக்கு 2 வேவுகாரரை அனுப்பி விடுறாங்க. இவங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுதா, ஒற்றர் மூலமா அங்க நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை தூது பண்ணி இந்த எரியோ கோட்டை ராஜாவுக்கு சொல்லிடுறாங்க. 2 பேர் வேவு பார்க்க உள்ள வந்துட்டாங்க இஸ்ரேல் மக்கள். அவங்களை கொன்னுரு, இல்லைன்னா நாடு என்னவும், இந்த இஸ்ரவேல் மக்களுடைய தேவனுக்கு தப்பு வைக்க ஒருத்தனும் கிடையாது. அவங்க வந்த இடத்துல சர்வ சங்க அவங்க சண்டை போடல, அவருடைய தேவன் சண்டை போட்டார். இதோ வார்த்தை வருகிறது, தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் உங்களுக்காக இடைப்பட்டு வருகிறார். ஓ ஹல்லேலூயா, நீங்க சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். அது மாம்சீக ரீதிகளை மாத்திரம் கிடையாது, உங்கள் கண்களுக்கு புலப்படாத வகையிலும், ஓ அடைபட்ட இடத்திலும், ஓ வழிகளை உண்டாக்க அவராலே ஆகும். ஸ்தோத்திரம். இப்ப எரியாவை சுத்தி அவங்க வேவு பார்த்துட்டு வர்ற சூழ்நிலையிலதான் அந்த ராகாப்பினுடைய அந்த ஸ்டேஜுக்கு வந்தவன மேல வந்தவன இவங்க என்ன பண்றாங்க, ஓடி போய் அந்த ராகாப்புடைய வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வேவு பார்க்க போன அந்த இஸ்ரவேல் பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், இவங்க ஒளிஞ்சுக்கிட்டோம். அவர் பாதுகாத்து வச்சுட்டு அவங்களை காப்பாத்தி விடும்போது சொல்றா, எப்பா உங்க 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 இஸ்ரவேல் மக்களையும் உங்கள் தேவனை குறித்தும் நாங்கள் கேள்விப்பட்டு எங்கள் ராஜால இருந்து எல்லாருமே நடுங்கி போயிட்டு இருக்கோம். இந்த எரியோ கோட்டைய இதுவரைக்கும் எவனும் தகர்த்தது கிடையாது. இந்த எரியோ கோட்டைய என்ன பண்ண முடியாது, உடைச்சிட்டு ஒருத்தனும் உள்ள வந்து போர் புரிய முடியாது. அப்படி பராக்கிரமமான ஒரு கோட்டை. ஆனா எங்களுக்கே ஒரு பயம் வருகிறது. தேவ பிள்ளையே, ஓ கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒன்று செய், உன் பயமும் உன் நடுக்கமும் உன் கண்கள் கட்டப்பட்டதும் மாறணும்னா கர்த்தர் பக்கம் வந்துரு.
அவர்கள் எரிகோ உடைக்கிறதுக்கு கர்த்தர் சொன்னது, நீ என்ன துதி, அது உடையும். கர்த்தர் சொல்லுகிறார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், துதி எடுத்தா உன் பிரச்சனை மாறும். நீ துதிக்க 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 உன் சூழ்நிலைகள் மாறும். நீ துதிக்க 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 உன் கண்கள் திறக்கப்படும். நீ துதிக்க 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 கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த 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 சூழ்நிலைகள் மாறுதலாய் முடியும். ஸ்தோத்திரம். எரியோ கோட்டை, அவ்வளவு பெரிய கோட்டையை இவங்க துதித்து 7 தடவை சுத்தி வந்தன, அது தகர்த்து விழப்படுகிறது. இவள் என்ன பண்றானா, எப்படினாலும் உடைச்சிருவாங்கன்னு தெரியும், அதனால என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவங்களோடு ஒரு பொருத்தனை பண்ற சூழ்நிலைகளா அவங்க சொல்றாங்க, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நாங்க விட்டுட்டு மத்த எல்லாரையும் கொண்டு விடுவோம், அதுக்கு அடையாளமா ஒரு சோப்பு கயிறை கட்டி தொங்க விடுங்கிறார். அவள் தொங்க விட்டு தன் குடும்பம் முழுவதையும் காப்பாற்றினா. இவர்கள் திரும்ப என்ன பண்ண முடியும், அந்த பட்டணமே அழிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இங்க என்ன பண்ண முடியாது, தொழில் செய்து பொழைக்க முடியாது. இதுக்கப்புறம் வேசித்தனம், இங்க மக்கள் இல்ல, எல்லாரையும் கொண்டு போட்டாச்சு. இனிமே என்ன செய்ய முடியும், இவர்களோடு போனதான் வழின்னு சொல்லிட்டு இந்த ராகா இவர்களோடு பிரயாணம் பண்ணி இஸ்ரவேல் மக்களோடு வாரா. இப்ப சுத்தி இருந்த கூட்டம் எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், இவன் தேவடியாத்தனம் பண்ணவன்னு தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருக்கோம். அநேகர் அவள் இருதயத்தை குற்றப்படுத்தி இருப்பாங்க. அநேகர் அவள் குடும்பத்தை வேறு விதமா பார்த்திருப்பாங்க. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவே, எப்படிப்பட்ட செய்தி, எப்படிப்பட்ட வார்த்தை எங்க இருந்து உன்னை சேதப்படுத்தினாலும் உன் இருதயத்தை தேவனுக்கு நேரா திருத்து. உன் இருதயத்தை, உன் கண்ணீரை தேவ சந்நிதியில ஊத்து. அவர் சகலத்தையும் மாற்றி எடுத்து புதிய வழிகளை உண்டாக்கி அவாந்திர வழிகளிலே நடத்தி வந்த தேவன் உன்னுடைய தேவன். அவரை போல தேவன் உலகத்துல யாருமே கிடையாது. அவ்வளவு வார்த்தையில கேட்டுட்டு அவ்வளவு உடைஞ்சு போனாலும் அவள் பற்றி கொண்டாள். ராகாப் கர்த்தரை திருப்திப்படுத்தும்படியாய் தன் பாவங்களை அவர் சந்நிதியில ஊத்துனா, அவருடைய பெயர் மத்தேயு எழுதின புஸ்தகத்துல சல்மோன் ராகாப் இடத்துல போவாசை பெற்றான்னு எழுதப்பட்டிருக்கு. அங்க இஸ்ரேல் மக்கள் அநேகர் வந்தா, எவன் பேர் அங்க பொறிக்கப்படல. ஏன்னா கர்த்தர் உன் ஜெனரேஷன் பை ஜெனரேஷனை பார்த்து, ராஜாவுடைய பிள்ளை ராஜான்னு பார்த்து, அவன் இவனை பார்த்து கிடையாது, அவர் இருதயத்தை பார்த்து உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிந்து நிதானமா நியாயம் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் ராகாப்புக்கு யார் பண்றா, போவாசை பெறுகிறார். இந்த போவாஸ் தான் யார கல்யாணம் முடிக்க போறான்னா, இந்த ரூத்த கல்யாணம் முடிக்க போறான். ஸ்தோத்திரம். இந்த ரூத் எப்படிப்பட்டவள் கேட்டீங்கன்னா, மோவாபிய சந்ததி. இப்ப மோவாப் சந்ததி எப்படி வந்துச்சு, அது எங்க இருந்து வருகிறது, அதனுடைய தொடக்கம் என்ன அப்படிங்கறத மட்டும் இன்னைக்கு நாம பார்த்து ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு நல்லா தெரியும், ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஸ்தோத்திரம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் அது மாத்திரம் கிடையாது, அவனுக்கு வாக்குத்தத்தம் சொல்லும் போதே, நீ இந்த இடத்த விட்டு போறனா, எங்கேயோ போறனா, என் வாழ்க்கை எப்படி, அதெல்லாம் don't worry about your future. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ கலங்காத, உன் காரியத்தை குறித்து நீ உடையாத. என் மந்த, என் கூட்டம், என் ஜனம், என் இனம் எல்லாத்தையும் விட்டு என்னை வேறு பிரித்து வைத்திருக்கிறார்னா, அவருடைய அக்கிரமங்களையும் அவருடைய பாவங்களையும் விட்டு நம்மளை பிரித்து நம்மளை கழுவி ஈசோப்பினால் கழுவி நம்மளை சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிறது. அவருடைய சந்ததியாய் நம்மளை தெரிந்து கொண்டார். அக்கறையில் இருக்கிறவங்களை, நம்மளுடைய முன்னோர்களை, நம்முடைய உற்றார் உறவினர்களை அவருடைய அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாய் கர்த்தர் நம்மளை இங்க திறப்பிலை ஜெபிக்கும்படியாய் நம்மளை வைத்திருக்கிறார் என்பதற்காக தேவனை துதியுங்க. அவர் திரும்ப ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. ஆதியாகமம் 12:3 வாசிச்சு பாத்தீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். என்ன பண்ணா, கர்த்தர் சொன்ன உடனே அவன் செஞ்சுக்கிட்டு இருந்த சிற்ப தொழில், அவன் வசிச்சுக்கிட்டு இருந்த அந்த பாபிலோன் தேசம், பாபிலோன்ல இருக்கிற ஊர் என்கிற பட்டணத்துல இருந்து எல்லாத்தையும் தூக்கி உதறி போட்டுட்டு, என் வழியே தெரியல, கர்த்தர் சொல்லிட்டாருன்னு அவர் மேல் விசுவாசம் வைத்து பிரயாணத்தை தொடங்குறான். அவர் சொன்னது உன் இனஜன பந்துகளை விட்டுட்டு போன்னு சொன்னாரு.
அவன் என்ன பண்ணிட்டானா, தன்னுடைய உடன்பிறப்பான சகோதரனுடைய குமாரன் லோத்தையும் கூட்டிட்டு போயிடான். அதுதான் பிரச்சனை. கர்த்தர் சில நேரத்துல, சில விஷயத்துல, சில இடத்துல நம்ம இருதயத்தோடு பேசுகிறான். இவன் இப்படிப்பட்ட பிச்சில கட்டப்பட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். இவன் இப்படிப்பட்ட இடைப்பாட்டுல இருக்கிறான். சாலமோனுடைய மனைவிகள் எத்தனை? 700 மனைவி, 300 மறுமனையாட்டிகள். ஒரு மனைவிக்கே இங்க சட்டி கலருது, 700 பேரை வச்சு எப்படி ஓட்டினானே தெரியல. ஸ்தோத்திரம். அப்படின்னு அநேகருடைய குழப்பமா இருக்கிறது. நாங்களும் சில நேரத்துல உண்டு, எங்க மச்சனங்க எல்லாம் சில யாராவது 2 கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. மாப்பிள்ள சிறப்பு மாப்பிள்ள அப்படிமோ. ஏன்னா ஒண்ணு கேட்க முடியல, நீ 2 வச்சு ஓட்டுறிய சிறப்புடா அப்படிமோ. ஆனா அவன் 700 வச்ச ஒட்டும் போது அவனுடைய இருதயத்தை அவர் என்ன பண்ணானா, வழுக செய்தார்கள். அவன் தொடக்கம் நல்லா இருந்துச்சு, முடிவு அற்பமா போயிருச்சு. இன்னைக்கு பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த வாலிப பிரயாசத்துல அந்த ஆண்களுடைய இருதயத்தை வழிவிலக செய்யறாங்க. அதுல சிக்கி நிறைவேறினா தன்னுடைய அழைப்பையும் கர்த்தருடைய அன்பையும் மறைந்து துரிதமாய் மரணத்துக்கு நேராய் ஓடி விடுகிறார்கள். ஆதியாகமம் 12:4 சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். இவங்க புறப்பட்டு பிரயாணம் பண்ணி கானானுக்குள்ள வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஆடு மேய்ச்சி, இவங்களுக்கு யாருக்கு, ஆபிரகாமுக்கும் ஒரு ஆடு, ஒரு பெரிய கர்த்தர் சொன்ன மாணிக்கு அவனை ஆசீர்வதித்து ஆட்டு மந்தைகளும் செல்வங்களும் செழிப்புகளும் யாருக்கு, ஆபிரகாமுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கப்படுது. அவனோடு கூட வந்த லோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இவங்க 2 பேருக்கு என்னன்னா, இவன் அப்பன், இவன் தன்னுடைய சகோதரனுடைய பையன். சோ இவங்க 2 பேரும் நல்லா இருந்தாலுமே அங்க நிறைய பேர் பெருத்தனால அவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்கு. ஆதியாகமம் 13:8 சொல்லுது, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் ஆதியாகமம் 13:9 சொல்லிருக்கு. ஆபிரகாமு லோத்தை பார்த்து சொல்றா, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்னாடி இருக்குப்பா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். ஆபிரகாம் சொல்றான், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், உனக்கு எங்க எடுக்கணும், உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு போன ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்குறான். தேவ அன்பு உள்ள வந்துச்சுன்னா என்ன தெரியுமா, எனக்கு இது வேணும், நான் யாரு தெரியுமா அடம் பிடிக்காது. அந்த அன்பு விட்டு கொடுக்க வைக்கும். தேவ அன்பு என்ன செய்யணும், இந்த உலகத்து காரியத்துல பிணைக்கப்பட வைக்காது. தேவ அன்பு என்ன பண்ணும்னா, பரவாயில்ல இது போனா போது, என் தேவன் எனக்கு தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை கொடுக்க வைக்கும். ஆதியாகமம் 13:10 பாத்தீங்கன்னா, அப்ப லோத்து என்ன பண்றான்னா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், லோத்து தான் கண்களை ஏறெடுத்து பார்க்கான். யோர்தானுக்கு நதியா அருகான ஒரு சமபூமி இருக்கு, அது நீர்வளமும் நல்ல பொருந்தினதா இருக்கா பார்க்கிறான். கர்த்தர் சோதோமையும் குமாரையும் அழிக்கிறதுக்கு முன்னாடி சோவேருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல, என்னது, ஏதேன் தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்தது. ஒரு செழிப்பான ஒரு நாடா இருக்கு. இவன் கண்ணை எடுத்து பாக்குறான், கானானுக்கு இந்த பக்கம் எல்லாம் வறட்சியா இருக்கு, பாலைவனம் மாதிரி தெரியுது. ஆனா அந்த பக்கம் யோர்தான் நதி ஓடுது. அந்த யோர்தான் நதி பக்கமா தான் எந்த நாடு இருக்கு, சோதோமும் கொமோராவும் இருக்கு. அது செழிப்பா இருக்கு. அது சோதோம் கொமோரா சேவார் வரைக்கும் அது பச்சை பசேர்னு இருக்கு. நம்ம ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் நம்ம செழிப்பா வாடுறதுக்கும் அந்த தேசம் சிறப்புன்னு சொல்லிட்டு அவன் தன் கண்களை ஏறெடுத்து அந்த இடத்துக்கு போறதுக்காக பிளான் பண்ணி லோத்து சோதோம் குமாராவை நோக்கி போறாங்க. இன்னைக்கு உலக ரீதியிலையும் உலகத்துக்குள்ள வாழ்ற விஷயத்திலையும் பிசாசு நமக்கு என்ன செய்யறான்னா, எதிர்த்த வீட்டை கண்ணு முன்னாடி காட்டுறான். அவன் பாரு கார் வாங்கிட்டான், ஸ்தோத்திரம். அவன் பாரு வீடு வாங்கிட்டான், ஸ்தோத்திரம். அவன் பாரு புது பொண்டாட்டி கெட்டிட்டான், ஸ்தோத்திரம். அவன் பாரு அப்படி வாழ்றான், ஸ்தோத்திரம். இவன் பாரு இப்படி இருக்கிறான் பாரு, ஸ்தோத்திரம். உங்க கண்களை அங்க ஏறெடுக்க கூடாது. கர்த்தர் தெளிவா சொல்றாரு, உன் கண்களை பரத்துக்கு நேரா ஏறிடு, உன் இருதயத்தை அவர்கிட்ட நேரா ஊற்று. ஐயோ எனக்கு இது இல்லையே, எனக்கு இந்த ஸ்தோத்திரம். சிலர் உண்டு, சிலருக்கு சில எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். காலங்கள் காணதுக்கு அப்புறமா அநேக நாட்களா குழந்தை இல்லாம இருக்கிறோம்னா, எனக்கு ஒரு குழந்தைய மட்டும் ஏசப்பா கொடுத்துட்டாருனா போதும். உண்மையில கேட்டீங்கன்னா, அதை கொடுத்ததுக்கு அப்புறமும்
நம்முடைய மனசு அடுத்த ஒரு காரியத்திற்காக போகும். உங்க இருதயத்தையும் உங்க கண்ணையும் அவருக்கு நேரா ஏறெடுங்க. அவர் வழிகளை வாய்க்க செய்கிறவரா இருக்கிறார். இந்த லோத்து என்ன பண்ணானா, பச்சை பசையா இருக்கணும், இந்த பச்சையா இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஆசைப்பட்டு போயிட்டான். நீ தயவு செஞ்சு சுத்தி இருக்கிறவனை பார்த்து, உலகத்து காரியத்தை பார்த்து, புறஜாதியோட வழிபாடுகளை பார்த்து அதுல போகணும்னு ஆசைப்பட்டாத. அது உன் கண்களை கண்கட்டி செய்து உன் இருதய சமாதானத்தை எடுத்து போட்டு உன் அழிவுக்கு நேரா கொண்டு போறோம். அது சரீர ரீதியில மரண அழிவு மாற்றம் கிடையாது. நித்தியத்துக்கு போக விடாம, அது நித்திய வாழ்க்கை சுதந்திரிக்க விடாம, அது உன்னை மாய்மாலம் பண்ணி நரகத்துக்கு இழுத்துட்டு போயிரும். ஜாக்கிரதையா இருந்து கொள் தேவ பிள்ளையே. ஆதியாகமம் 13:11 சொல்றாரு, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்க பிரயாணப்பட்டு போறான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாமை விட்டு என்ன பண்றான், அவன் போயிருந்தான். ஆபிரகாம் என்ன பண்றான் அப்படின்னா, ஆதியாகமம் 13:12 சொல்லிருக்கு, ஆபிரகாம் கானான் தேசத்துல குடியிருந்தான். லோத் அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில பட்டணங்களை வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரா கூடாரம் போட்டு உட்கார்ந்துட்டான். ஆதியாகமம் 13:13 ஃபேன்சி நம்பர். ஜெனிசியஸ் சாப்டர் 13 and 13. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார்கள். தேசத்தை பார்க்கும்போது செழிப்பு, தேசத்தின் சூழ்நிலை இங்கிருந்து பார்க்கும்போது கண்ணு கெட்ட வரைக்கும் இருக்கு. யோர்தான் நதி ஓடுது, மரம் இருக்கு, செடி இருக்கு, புல்லு இருக்கு, ஆடு மாடு மேய்ச்சி அங்க வசதியா வாழ்றதுக்கு வழி இருக்கு. ஆனா அந்த சோதோமுக்குள்ள கர்த்தர் வெறுக்கிற பாவம் பெருகி இருக்கு. அத லோத்து பார்க்க மறந்து போயிட்டான். தேவ பிள்ளையே, நீ எதிர்த்த வீட்டை பாக்குறா, எதிர்த்த காரியத்தை யோசிக்கிறா, சுத்தி இருக்கிற காரியங்களையும் உன் நண்பருடைய சூழ்நிலையும் உன் மண்டைக்குள்ள போட்டு இப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற. ஆனா நீ இங்க இருக்கிற, அங்க சூழ்நிலை வேற, அங்க பிரச்சனை வேற, அங்க நிம்மதி இல்ல, அங்க சமாதானம் இல்ல. நீ அதுக்கு நேரம் உன் கண்ணை செலுத்திடாத, அதுக்கு நேரம் ஓட ஆரம்பிச்சிடாத. அது உன் பரம அழைப்பை கெடுத்து போட்டுரும், உன் சமாதானத்தை குலைச்சி போட்டுரும். கர்த்தரை ருசி பார்க்க விடாம, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் வேதம் சொல்லுது. அவரை ருசிச்சு பார்க்க விடாம உலகத்துல இருக்க கேட்டுல சிக்கிட்டேன்னா அது சமாதானத்தை எடுத்து போறது மாத்திரம் கிடையாது, ஏண்டா வாழ்றன்னு அநேகரை புலம்ப செய்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளை, அந்த சோதோம் மக்கள் பொல்லாதவர்களா இருக்காங்களாம். அவங்க பாவம் பரலோகத்துக்கு எட்டுச்சான். ஆதியாகமம் 18:20 சொல்றாரு, பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதா இருப்பதினாலும். ஆதியாகமம் 18:21 சொல்லுகிறார் கர்த்தர், நான் இறங்கி போய், கர்த்தர் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து அவங்களுடைய அக்கிரமும் அவங்களுடைய மீறுதலும் பயங்கரமா என்கிட்ட கேட்கப்படுது. அவங்க வாழ்க்கை சரியில்லை, அவங்களுடைய நடத்தல் சரியில்லை, அவங்களுடைய காரியம் சரியில்லை. அதனால கர்த்தர் சொல்கிறார், நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தமா தருகிறார். என் காரியம் எனக்கு நடக்கல, என் சூழ்நிலை எனக்கு நிறைவேறி வரல, எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனமும் எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமும் எனக்கு நிறைவேறலாம். என் பாத்திரம் சரியில்லை, என் பாத்திரம் அழுக்கா இருக்கு. ஓ, இந்த வேலையில இந்த கூடுகையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய பாவங்களை அறிக்கணும். தகப்பனே, உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம், இனி நாங்கள் உம்முடைய புத்திரர் என்று எண்ணப்படுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். ஏ பிதாவே, ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும், உடைய சித்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும், எங்களை கழுவும், எங்களை முழுவதுமாய் கழுவும். ஓ, உம்முடைய அக்கினி பாய்ந்த கரத்தினாலே எங்களை தொட்டு அபிஷேகித்து, ஓ, எங்கள் சரீரங்களையும் எங்கள் சிந்தனைகளையும் நீர் புதிதாக்குங்க தகப்பனே. புதிதாக்குற காரியத்தினாலே நீர் காரியத்தை நடத்தும்படியா செபிக்கிறேன் தகப்பனே. நீர் மாற்றும். எங்கள் அக்கிரமம் பொல்லாதது, எங்களுடைய மீறுதல் பொல்லாதது, எங்கள் சிந்தனைகள் பொல்லாதது, எங்களுடைய ஜீவிதம் பொல்லாதது. என் தேவ ஆவியானவரே, நீர் எங்களை கழுவும். நீரே சகலத்தை மாற்ற வல்லவராயிருக்கிற இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற எல்லாரும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். பாவங்களை அறிக்கையிடுகிறவர்களை கர்த்தர் அள்ளி அரவணைக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம்.
ஜெபிக்கிற வேளையில யாரோ ஒருவர் மீது கர்த்தர் தன்னுடைய முத்திரையை போடுகிறார். அந்த முத்திரை உங்களை அடுத்த லெவலுக்கு கூட கொண்டு போய் போகுது. சில காரியங்களையும் அநேக நாள் அடைக்கப்பட்டிருந்த காரியங்களும் உடைத்து, இதோ சகோதரியே உனக்கா எழும்பி வருகிறது, கர்த்தர் உனக்கா யுத்தம் செய்வார், நீ சும்மா இருப்பார், புதிய காரியங்களையும் புதிய திட்டங்களையும் கர்த்தர் உன்னை கொண்டு நடத்த போகிறார். இது கர்த்தராலே உனக்காய் வருகிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அவர் பார்த்து அறிகிறவரா இருக்கிறார். நீங்க போயிட்டு ஜெபம் பண்ற வேலையில ஸ்தோத்திரம் ஏசப்பா நன்றிப்பா, அந்த டேவிட் சகோதரர் அந்த அண்ணா சூப்பரா மெசேஜ் கொடுத்தார், ரொம்ப நன்றிப்பா, அவர் சிறப்பு நல்லவர் நீங்க சொன்னீங்கன்னா, அவர் நீங்க சொன்னதை கேட்டு ரெக்வஸ்ட் கேட்டலாம் செய்யறாரு, அவர் டிசிஷன் எடுக்கவே மாட்டார். என் தேவன் இறங்கி வந்து ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளாய்ந்து அறிந்து எடுத்து நம் பாவங்களை கழுவி நம்மளை மாற்றி எடுத்து அவருடைய கிருபையினாலே நம்ம என்னன்னா இந்த ஜீவனை பெற்றுக்கொண்டோம். ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாம் கர்த்தர்ட்ட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நம்ம அவர்களை தாழ்த்தி அவர்கள் தங்களுடைய அன்பை கர்த்தர் சொல்கிறதுனால அவர் அவருடைய தேவையை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆதியாகமம் 18:1 பாத்தீங்கன்னா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு மம்ரேன் என்னும் ஒரு சமபூமியில ஆபிரகாம் இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி பகலின் உஷ்ண வேலையில, அதாவது மத்தியான வேலையில கூடார வாசல்ல ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். இப்ப ஆபிரகாம் பாக்குறான், தான் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நிக்கிறாங்க. 3 புருஷரை பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு கர்த்தர் தரிசனமாகிறார். இந்த உச்சி வெயில கர்த்தரும் கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவதூதர்களும் வருகிறதை கண்டு இவன் எழுந்து அந்த உச்சி வெயில கூடாரத்தை விட்டு ஓடி போய் அவங்களை தரம் மட்டும் குனிஞ்சு என் வீட்டுக்கு வாங்கன்னு வரவேற்று கூட்டு போய் அவர்களுக்கு காளைகளை எடுத்து அவர்களை பராமரித்து அது என்ன காரியமா இங்க வந்திருக்கீங்க, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை அவர்களோடு பேசி சம்பாஷணை பண்ணும் போதுதான் அந்த தூதர்கள் அந்த கர்த்தரும் அவர் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்துல சாரால் ஒரு குழந்தையை பெறுவாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க, அவனை ஆசீர்வதிக்கிறாங்க. சொல்லிட்டு நாங்க என்ன பண்றோம், சோதோம் குமாராவுக்கு நேர போறோம், அப்படி அக்கிரமம் பெருகிருச்சுங்கிறாங்க. ஸ்தோத்திரம். இப்போ இந்த இடத்துல கேட்டீங்கன்னா 19ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அந்த 3 பேர்ல 2 பேர் மட்டும் சோதோமுக்கு நேரா கிளம்பி போறாங்க. ஆதியாகமம் 19:1 வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறா. லோத்து யாரு, தன்னுடைய ஆபிரகாமுடைய சகோதரன் பையன். இவன் அவர்ல பாத்திரம் எழுந்து போய் அவங்களை வீட்டுக்கு தர மட்டும் குடிஞ்சு அவங்களை வீட்டுக்கு உள்ள கூட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுல சாப்பிடுங்கன்னு சொல்லி கேக்குறான். அவங்க இல்ல நாங்க ரோட்ல தங்குவோங்கிறாங்க. 3 பேர் வந்தாங்க. இப்ப 2 பேர் மட்டும் தான் என்ன பண்றாங்க, சோதோம் குமாராவுக்கு உள்ள போறாங்க. அப்ப இன்னும் ஒருத்தர் எங்க போனாருன்னு கேட்டீங்க அப்படின்னா அவர் தான் கர்த்தர். அவர் கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆதியாகமம் 18:31 பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமுடன் பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாம் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி போனார். அப்ப 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் தன்னுடைய தேவ பிள்ளைகளுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் எதையும் செய்ய மாட்டாராங்க. அவர்கிட்ட உண்மையா அழுது தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறவருக்கு அவர் ரகசியங்களை வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறார். சிலருக்கு சொப்பனம் மூலமா வெளிப்படுத்துவார், சிலருக்கு குடும்பத்துல நடக்க போற காரியத்தை சில உணர்த்துதல் மூலமா உட்கார்ந்து இருப்பீங்க, சில காரியத்தை யோசிப்பீங்க, இப்படி நடக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க, அது அப்படியே நடந்திருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் சிலருக்காய் தரார். அது சும்மாலாம் அப்படி நடக்கல. உன் இருதயம் தேவனுக்கு நேராய் ஊற்றப்பட்டது. என்ன சம்பவிக்கணும்னு யோசிச்ச கர்த்தர் உனக்கு வெளிப்பாடை கொடுத்தார். தட் இஸ் கால்ட் as prophecy. அதுதான் தீர்க்கதரிசன சகோதரியே, அதுதான் தீர்க்கதரிசன சகோதரா. இது நடக்குமோன்னு யோசிப்ப, இப்படி நடந்தா நல்லா இருக்குங்க, அது அப்படியே நடக்குன்னா நீ உன் இருதயத்தை கர்த்தருக்கு இறக்குன. கர்த்தர் அதற்காய் உனக்கு காரியத்தை வெளிப்படுத்தினா. தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எதையும் வெளிப்படுத்தாம செய்ய மாட்டாரா. இப்ப இந்த 2 கான்வர்சேஷன், கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கிற சூழ்நிலையில என்ன நடக்குன்னா ஆபிரகாம் கேக்குறான், ஒரு 50 நீதிமான் மட்டும் அந்த சோதோம் குமாரக்குள்ள இருந்தான்னா அழிக்காம விட்டுருவாங்க. சரிங்கிறாரு. அப்படியே குறைச்சு வரைக்கும் 10 நீதிமான் இருந்தா நீ அழைக்க மாட்டேன்னு கேக்குறான்.
இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் என்ன பண்றாரு, ஆபிரகாம் மட்டும் பேசி முடித்தாரு. கர்த்தர் போயிட்டாரு. ஆபிரகாம் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போயிட்டான். இந்த 3 பேர்ல 2 பேர் மட்டும் என்ன பண்றாங்க, திரும்ப சோதோம் கொமோராவுக்கு போறாங்க. அங்க லோத்து பாக்குறான். இவங்களை பார்த்தாலும் அவங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறான். ஆதியாகமம் 19:3 சொல்றது, அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டுல அவங்க என்னன்னா, தயவு செஞ்சு ரோட்ல தங்காதீங்க, இந்த ஊரு சரி கிடையாது, இந்த ஊர்ல நிறைய தப்பு நடக்குது. என்ன தப்பு நடக்குன்னா, அங்க ஹோமோசெக்சுவாலிட்டி, கர்த்தர் அருவருக்கிற ஒரு அருவருப்பான காரியம். அது நிமித்தமாய் தான் அக்னியும் கந்தமும் பொழிந்து அந்த சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டுச்சு. விபச்சாரம் செய்யப்பட்ட சூழ்நிலைகள்ல அந்த ராகாப்பையும் அந்த தாமாரையும் அவர்கள் தங்கள் இருதயத்தை ஊற்ற சூழ்நிலையில கர்த்தர் அந்த சரீரத்தை மாற்றி எடுத்து அவரை தேவ பிள்ளைகளாய் மாற்றி எடுத்து அவர்கள் மூலமாய் அந்த சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். உலகம் அற்பமா சொல்லும், உலகம் தூசிக்கும், உலகம் முந்தின வாழ்க்கையை தப்பா பேசும், நீ அப்படின்னு உன் குடும்பத்தை குறை சொல்லும், விசாசின் ஆவி அப்படித்தான் சொல்லும். ஆனால் தேவ அன்பு என்ன பண்ணுனா, அதுல இருந்து கழுவி எடுத்து புதிய சிருஷ்டியாய் உன்னை வளைந்திருக்கிறது, புதிய வாழ்க்கையை உனக்காய் நிர்ணயித்திருக்கிறது, புதிய ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில நடத்தி செல்கிறது. தேவ அன்பு, அவரை சார்ந்து கொள். அவர் குறை சொல்லுகிறவரால, முந்தினவரை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவரை நினைக்க வேண்டாம். கர்த்தர் இதோ புதிய காரியத்தை உனக்காய் செய்கிறார், பெற்றுக்கொள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவன் சொல்றான், எப்பா இங்க ஹோமோசெக்சுவாலிட்டி அதிகமா நடக்கும், ரோட்ல தங்குனீங்க அவ்வளவுதான். ஹோமோசெக்சுவாலிட்டி கேட்டீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு ஆணோடு அவலட்சமான பெண்ணோடு செய்ய வேண்டியது ஆணோடு செய்யறது, இல்ல ஒரு பெண் ஒரு ஆணோடு செய்ய வேண்டியது பெண் பெண்ணோடு செய்யறது. அது அருவருக்கத்தக்க ஒரு அருவருப்பு, அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. ஒரு விபச்சாரம் பண்ணா கூட கர்த்தர் மன்னித்து அவர்களை கழுவி விபச்சாரம் பண்ண ஸ்திரீயை கொண்டு வந்து ஏசப்பா முன்னாடி நிறுத்திட்டு கேக்குறாங்க, ஏசப்பா மோசே நியாயப்பிரமாணப்படி எப்படி விபச்சாரம் பண்ணிட்டு அந்த பொண்ணு, இவரை நீ என்ன பண்ணணும், மோசே நியாயப்பிரமாணப்படி கல்லெறிஞ்சு கொல்லணும். விபச்சாரம் பண்ணிட்டானா அவன் மட்டும் பண்ணல, அவள்கிட்ட நிறைய பேர் பண்ணாங்க. வந்து அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு தான் இப்ப எரிதிக்கு வந்து நிக்கிறாங்க. அப்போ அவ்வளவு விபச்சாரத்தை அவளோட பண்ணிட்டு அவளே கொண்டு வந்து எரியணும் நிக்கிற சூழ்நிலையில கர்த்தர் தரையில குறிஞ்சு எழுதிக்கிட்டே இருக்கிறார். இவங்க ஓவர் தொந்தரவு, ஓவர் டார்ச்சர் ஏசிட்ட. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், நான் எப்படிப்பட்ட சந்ததியிலிருந்து நான் ஒரு ஒரு புதிய சிருஷ்டியாய் மேசியாவே வந்திருக்கிறேன். ஏன்னா என்னுடைய முற்பிதாக்கள் தாமார் அவள் வேசித்தனம் பண்ணா, அவளை தன் இருதயத்தை ஊட்டினா, கர்த்தர் அவளை மாற்றி எடுத்து அவள் ஒரு சந்ததி வருது. ராகாப் வேசித்தனம் பண்ணா, அவள்கிட்ட மூலமா சல்மோன் கல்யாணம் முடிச்சு போவாஸ் பிறந்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் போவாஸ் என்ன பண்றான், இன்னொருத்தருடைய மனைவி ரூத்து, அவளை தெரிந்து கொண்டு ரூத்துல இருந்தா ஓபேத்து பிறக்கிறான். ஓபேத் யாருன்னு கேட்டீங்கன்னா ஈசாயினுடைய அப்பாவா இருக்கான். இந்த ஈசா யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீது ராஜாவுடைய அப்பா. இவருடைய சந்ததிகள் எல்லாமே இப்படி வந்துட்டு இருந்தது இயேசு கிறிஸ்துவனுக்கு தெளிவா தெரியும். இப்ப இயேசு கிறிஸ்துவே வந்து என்ன பண்றாங்க, இவன் ஏதாவது சொல்லுவான், பிசாசின் ஆவி என்ன பண்ணுதுன்னா அவருடைய முந்தைய காலகட்டத்தை சொல்லி இவரை குற்றப்படுத்தும்படியா இவளுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் இவன் கொடுப்பான் அப்படின்னு பார்க்கணும் சொல்லல. கர்த்தர் அவர்கள் எல்லாருமே அவருடைய விபச்சாரத்தை குறித்து சூழ்நிலை குறித்து யோசிச்சாங்க. கர்த்தர் என்ன பண்ணார்னா, he is going to give the opportunity. அவருக்கு அந்த ஸ்திரீக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார், ஒரு வழிகளை உண்டாக்கி கொடுக்கிறார். அவருடைய விபச்சாரத்தை என்னதுன்னா, எவன் தப்பு பண்ணல அவங்க கல்லெறிங்கிறாரு. அங்க வசனம் சொல்லிருக்கு, சிறு பிள்ளைகள் கொண்டு கல்ல போட்டு போயிட்டானா, சின்ன பிள்ளைகள அவன் பாவம் பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம். அதே மாதிரிதான் அவர் பிரயாணம் பண்ணி போகும்போது தண்ணீர் எடுக்க வருகிற ஒரு ஸ்திரீயை பார்த்து, ஸ்தோத்திரம், அருவருக்கக்கூடிய கோத்திரமா இருந்தவளை பார்த்து அவ சொல்றா, நீர் யூத கோத்திரமா இருக்கிற, நீர் என்னிடத்துல எப்படி தாகத்துக்கு தான் கேட்கலாம், நான் யாருன்னு தெரியுமாங்கிறா. நீ விபச்சாரி, உனக்கு எத்தனை புருஷமானு கேட்க. அவ ஓவர் கான்வர்சேஷன், ஒரு கெத்துல நிறைய பேசுறா. எல்லாம் பேசலாம் இருக்கட்டும், நிறுத்து மேல உன் புருஷனை போய் கூட்டு வாங்குறாரு. அப்பதான் அவ, எனக்கு புருஷன் இல்லை அப்படிங்க. நீ சரியாதாம சொன்ன, இதுக்கு முன்னாடி உனக்கு 5 புருஷங்க இருந்தாங்க, அவங்க புருஷங்க இல்ல, இப்போ உன் கூட இருக்கணும், உனக்கு புருஷன் கிடையாது அப்படிங்கிறாரு. அவள் தன் இருதயத்தை கர்த்தருக்காய் திறந்து கொடுத்து தன் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆனா அப்படிப்பட்ட பாவம் எல்லாம் இங்க சோதோம்ல நடக்கிறாங்க. கர்த்தர் அருவருக்கிற ஒரு பாவம், ஹோமோசெக்சுவாலிட்டி.
அதுக்கு தான் இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது? அதுக்கு அங்கீகாரம் கொடு, அதை செய்யவை, ஏன் செய்ய வைக்க சொல்லுது? அதுக்கு ஏன் அங்கீகாரம் கொடுக்க சொல்லுது? ஏன்னா அது கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தருக்கு பிடிக்கலன்னு என்னன்னா, சோதோம் கொமோராவையும் கர்த்தர் என்ன அக்கினினாலும் கந்தகத்தினாலே அழித்தார்னு வசனம் ஆதியாகமம் எழுதின புத்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாசிச்சு பாத்தீங்கன்னா தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவங்க சாப்பிட்டு மூட்டு படுக்கிறதுக்கு போக முடியாது. ஆதியாகமம் 19:4 சொல்லிருக்கு, அந்த சோதோம் கொமோராவில் இருந்த கிழவர் முதல் வாலிபர் கிழவர் எல்லாரும் சிலங்கெல்லாம் தேடி 4 திசையிலும் வந்து அந்த லோத்துடைய வீட்டை சுத்திக்கிட்டு சொல்றாங்க, லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன் வீட்டுக்கு வந்த மனுஷர்ல எங்கே? ஆதியாகமம் 19:5 கேக்குறாங்க. நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அதாவது என்னன்னா, அவங்களை நாங்க என்ன செய்யணும்? கெடுக்கணும். அவங்க பெண்களோடு செய்ய வேண்டியதை நாங்க அவங்களோட செய்யணும். அந்த ஆம்பளைங்களால நாங்க கெடுக்கணும். அந்த ஆம்பளைங்களோட நாங்க உறவு புரியணும்னு தவறான ஒரு காரியத்தை குறித்து லோத்தோடு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப லோத்து என்ன பண்றான்னா 6ஆம் அதிகாரத்துல வீட்டு வாசல்ல இருந்து வெளியில வந்து கதவை பூட்டி அவங்கிட்ட போய் சொல்றான். ஸ்தோத்திரம். என்ன சொல்றான்னா, ஹல்லேலூயா, தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, ஹல்லேலூயா, ரொம்ப ரெக்வெஸ்டா சொல்றான். ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். அவன் ரெக்வெஸ்டா என்ன கேக்குறாங்க கேட்டீங்கன்னா, சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். ஏன்ட்ட என்ன செய்தாங்கன்னா 2 வாலிப பெண்கள் இருக்கிறாங்க. ஆதியாகமம் 19:8 வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொல்லிருக்கோம். கணவனை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு இருக்கிறாங்க. அந்த 2 பெண்களையும் நான் உங்கள்கிட்ட தரேன். அவங்களுக்கு என்ன வேணா செய்யுங்க. இந்த பிள்ளைகளை விட்டுருங்கன்னு அவன் கெஞ்சி பாக்குறான். அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பரதேசியா வந்த நீ யாரா எனக்கு அட்வைஸ் பண்றது? நீ யாரா எங்களுக்கு சொல்றது? ஒழுங்கா இவங்களை விட்டு தூர போன்னு சொல்லும் போது அந்த தேவ தூதர்கள் அவங்களை வீட்டுக்குள்ள இழுத்து கதவை அடைச்சிட்டு அவங்களுக்கு குருட்டாட்டம் பண்றாங்க. அவங்க கண்ணு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தேவ தூதர் சொல்றாங்க, எப்பா, பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? அவங்க சொல்றாங்க, இன்னும் இந்த ஊர்ல யாராவது உனக்கு மருமகன், அதாவது குமாரத்திலாவது குமாரலாவது வேற சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு. ஆதியாகமம் 19:13 சொல்லுது, இவங்களுடைய அக்கிரமம் என்ன பண்ணுதுன்னா கர்த்தர் சந்நிதியில வந்து எட்டிருச்சு. இது ரொம்ப பெருசா இருக்கு. அதனால நீ இவங்களை விட்டு போன்னு சொல்ல வேலையில இவன் போய் தன்னுடைய மருமகள்மார், தன்னுடைய மகன்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த தன்னுடைய மருமகள்மார்ட்ட போய் சொல்றாங்க, இந்த இடத்த அழிக்க போறாரு கர்த்தர், அதனால வாங்க நம்ம எல்லாம் இந்த ஊரை விட்டு ஓடும் போது அந்த மருமக்கள் மாரெல்லாம் நக்கல் பண்ணி கேலி கிண்டல் பண்றாங்க. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 19:15 சொல்லுது, கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்க இருக்கிற உன் 2 குமாரையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்துறாங்க. அவன் என்ன பண்றான்? தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் அவன் மேல இரக்கம் வச்சதுனால அந்த பட்டணத்தை விட்டு அவங்க வெளியில கொண்டு போய் அவனை துரிதப்படுத்தி விட செய்யறாங்க. அவங்க சொல்றாங்க, உன் ஜீவ தப்புறதுக்கு நீ என்ன பண்ண, அந்த மலைக்கு ஓடி போங்கிற வேலையில, ஐயோ எனக்கு மலைக்கெல்லாம் ஓடி போக முடியாது, அது ரொம்ப தூரமா இருக்கு, அங்க போனா நான் செத்து போயிருவேன், அதனால பக்கத்துல ஒரு பட்டணம் இருக்கு, அந்த பட்டணத்துல சோவேர் என்கிற பட்டணத்துல நான் அங்க போய் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்வெஸ்ட் பண்றான். இந்த காரியத்துல உனக்கு அனுகிரகம் பண்றாரு, நீ தயவு செஞ்சு அங்க போய் தப்பிச்சுக்கோ, ஆனாலும் தயவு செஞ்சு என்ன பண்ணாத, பின்னிட்டு திரும்பி பார்க்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ரெக்வெஸ்டையும் சொல்றாங்க. ஆனால் என்ன பண்றான்னு சொல்றாங்கன்னா, இவங்க வெளியில விட்டதுக்கு அப்புறம் ஆதியாகமம் 19:26 சொல்றது, அவன் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். ஸ்தோத்திரம். அப்ப அவன் என்ன பண்றான்னா, சோவேர்ல என்ன பண்றான், ஆதியாகமம் 19:30 சோவேர்ல தங்கி அங்கே வாழ ஆரம்பிச்சுட்டான். அங்க வாழ்ந்துட்டு சொல்ல அவனுக்கு பயம் வந்துருச்சு. சரி, இந்த பட்டணம் சரிப்பட்டு வராது, அதனால இங்க இருந்து என்ன பண்ணுவோம், ஒரு மலையில போய் வாசம் பண்ணி அங்க மலையில ஒரு கெபியில போய் குடியிருந்திருக்கிறான். அப்பதான் பாவம் இந்த இடத்துல தொடங்க ஆரம்பிக்குது. என்ன தொடங்க ஆரம்பிக்குன்னா, ஆதியாகமம் 19:31
மூத்தவள் இளையவளை பார்த்து சொல்றா, எப்பா இங்க பாரு, நமக்கு உலக வழக்கத்துப்படி நம்ம அப்பா நமக்கு ஒரு புருஷனை பார்த்து கல்யாணம் பண்ணி நமக்கு என்ன செய்யாது, குழந்தை பிறக்காது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம தகப்பனுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்து அவர் போதையில மயங்கினதுக்கு அப்புறமா அவரோடு நம்ம என்ன செய்யலாம், உடலுறவு கொண்டு அது மூலமா குழந்தை பிறக்கட்டும்னு சகோதரியும் அந்த மூத்தவளும் இளையவளும் பிளான் பண்ணி முத நாள் 19:32 மூத்தவ தகப்பனுக்கு ஊத்தி கொடுத்து அன்னைக்கு இரவு மூத்தவள் தவறான உணவு புரிஞ்சு முடிக்கிறான். அடுத்து 2வது நாள் ஆதியாகமம் 19:34 இளையவள் என்ன பண்றானா, அதே மாதிரி 35ஆம் அதிகாரத்துல அவளும் தன் தகப்பனுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்து அவரோடு தவறான உறவை புரிகிறாள். ஆதியாகமம் 19:36 எடுத்து பாத்தீங்கன்னா, இவ்விதமாய் லோத்தின் குமார்த்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். எவ்வளவு கேவலமான ஒரு இன்சிடென்ட் நடக்குது பாருங்க. ஒரு சின்ன விஷயம்தான். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட ஒரு இனஜன பந்துக்களை விட்டுட்டு போன்னு சொல்லும் போது, இவன் என் அண்ணன் சகோதரன் இல்ல, அவன் சகோதரனுடைய பையனை மட்டும் கூப்பிட்டு வரணும் வந்தான். இன்னைக்கு கர்த்தர் சில இடத்துல, சில விஷயத்துல, சில சூழ்நிலையில இதை விட்டுருன்னு சொல்லுகிற சூழ்நிலையில நம்ம விடுகிறதுக்கு ரெடி கிடையாது. எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும். பாத்திரம் சுத்தமா இல்லைன்னா கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? பால் வாங்குறதுக்கு பாத்திரம் எடுத்துட்டு போறோம். அந்த பாத்திரத்துல தேவையில்லாத குழம்பு கிளம்பெல்லாம் போட்டு சும்மா அலசிட்டு காய வைக்காம அந்த ஈரத்தோட கொண்டு போய் பாலை வாங்கிட்டு வந்தீங்கன்னா, பாத்திரம் சரியா என்ன பண்ணல, சுத்தம் பண்ணல, பாத்திரம் சரியா என்ன செய்யல, கழுவல, பாலை வாங்கிட்டு வந்து நீங்க மூடி வச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில கெட்டு போயிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்னா உங்கள் சரீர ரீதிகள்லையும் உங்க இருதய ரீதிகள்லையும் நம்முடைய இருதய ரீதிகள்லையும் பாத்திரம் சுத்தமாகணும். அவருடைய சந்நிதியில அனுதினமா அழணும். இந்த 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, லோத்துடைய 2 குமார்த்திகளும் தன் தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 19:37 பார்த்து பாத்தீங்கன்னா, மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இந்த மோவாபியர் யாரு? இந்த மோவாபியர் சந்ததி தான் ரூத்து. ஸ்தோத்திரம். அப்ப இளையவள் என்ன பண்றாங்கன்னா, இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். இந்த மோவாபியரும் அம்மோனியர் தான் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமா வாக்குதான் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் யுத்தம் போயிட்டு இருக்குங்க. அவருடைய பெயர்கள் லெபனானுக்கும் ஈரானுக்கும் எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக வார் போயிட்டு இருக்குன்னா, இவர்கள் எல்லாம் மோவாப் அம்மோனிய புத்திரர்கள். இந்த ரூத்தும் மோவாபியர் சந்ததியிலிருந்து வர்றா. ஆனால் அவள் கர்த்தரை தெரிந்து கொண்டாள், கர்த்தருடைய அன்பை பற்றி கொண்டாள். அதுதான் அவளுக்கு விடுதலையை கொடுத்துச்சு. இன்னைக்கு எந்த ஜாதியில இருந்து வார, நீ எந்த கோத்திரத்துல இருந்து வார, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து வாரன்னு உலகம் உன்னை செப்பரேட் பண்ணி பாக்குங்க. உங்களை they are going to decide you are from the Gentiles. நீங்க புறஜாதிகள்னு அருவருக்கத்தக்கவன்னு உலகம் தூட்டலாம், உலகம் அருவருக்கலாம். உன்ட வசதி இல்ல, உன்ட பொருள் இல்ல, உனக்கு அங்கீகாரம் இல்லைன்னு உன் உறவினர்கள் உன்னை அற்பமா எண்ணலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு முன்பதாக நான் உன்னை உயர்த்தணும்னா உன் இருதயத்தை ரூத்தை போல, ரூத்து நகோமுடைய தேவன் எதுன்னு தெரியாம அவருடைய நடக்கை நிமித்தமாய் அந்த தேவனை பற்றி கொண்டார். இது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளணுமா, அவருடைய அன்பை கிட்டி சேரணுமா, அவரை மாத்திரம் நம்பி இருக்கணுமா. நம்முடைய நம்பிக்கை அவரா இருக்கணும். அவரா இருந்தோம்னா ஆபிரகாமு அந்த ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமையா வந்தாலும் அவனை செல்வ சீமானாய் மாற்றின தேவன் உங்களையும் என்னையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். எப்ப மாற்றுவாரு? பாத்திரம் சுத்தமாகணும் சகோதரியே, பாத்திரம் சுத்தமாகணும் சகோதரா. உன் பாத்திரம், உன் இருதயமாகிய பாத்திரத்தை அவரிடத்துல ஊற்று. உன் இருதயத்தை அவரிடத்துல அழுது அவர் பக்கமாய் நம்மை திருப்பும் போது நம் காரியங்கள் நமக்கு அனுகூலமாய் முடியும். அப்படிப்பட்ட தேவன் நமக்கா இருக்கிறார். அவரை போல தேவன் உலகத்துல யாருமே இல்லை. ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். பிதாவே, மோவாபிய ஸ்திரீயாக இருந்த ரூத்து உம்மை பற்றி கொண்டார். உலகமும் உலக காரியமும் அவளை அற்பமா எண்ணி இருக்கலாம். தகப்பன்ட்ட போய் குழந்தைய பெற்று அதுல வந்த சாதிதான் நீங்கன்னு அவங்களை அருவருப்பா எண்ணி இருக்கலாம், அவங்க தூற்றி இருக்கலாம்.
அவங்களை அற்பமாய் நடத்தி இருக்கலாம். உன் ஜெனரேஷன் இது, உன் ஜாதி இது, உன் விஷயம் இதுன்னு அருவருப்பாய் நடத்தின சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், பண்ணி திங்க தவுட்ட தின்னுட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் அந்த இளைய குமாரனுக்கு புத்தி தெளிகிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவான்னா, அவன் டிசிஷன் எழுந்துன்னு அவன் இருதயத்திற்குள்ளதாக சூழ்நிலை, அவன் இருதயத்துல சிந்தனையில ஒரு வெளிப்பாடு தோன்றின போதே அவனுக்கான அங்கே ஒரு பந்தியும் ஒரு காளையும் புது வஸ்திரமோ ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இந்த கூடைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எழுந்திருங்கள். இருக்கிற இடத்துல, இருக்கிற அசிஷயத்துல, இருக்கிற சூழ்நிலையில இது என் தேவனுக்கு பிடிக்காதுன்னு தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் என் மீறுதல் நிமித்தமாய் இதை நான் செய்கிறேன், என் தேவனே எனக்கு மன்னிங்கன்னு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம தேவனிடத்துல தாழ்த்துவோம். தாழ்த்துகிற எவனையும் உயர்த்த அவராலே ஆகும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழிகள் பிறக்காததாய், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அநேக நாட்களாய் திட்டங்களை தீட்டி 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 அது முன்னேற முடியாம அது தொடங்கின புள்ளியில இருக்கிற சூழ்நிலைகள் சிலருக்காய் மாறி வருகிறது. உன் செல்வங்களும் உன் சூழ்நிலைகளும் மாறி உன் பக்கமாய் வருகிறது. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லேண்ட் ரீதிகள்ல சில சூழ்நிலைகள் உனக்காய் ரிஜிஸ்டராய் வரப்போகிறது. பெற்றுக்கொள் சகோதரா. அது உன் பக்கமாய் தேடி வரும். அநேக ஆஸ்தியினாலும் தங்களுடைய வட்டியினாலும் செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தவர்கள் தரித்திரர் பேரில் இறங்கும்படியாய் அதை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன் இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் நான் அறிந்திருக்கிறேன், உன் முன்மாறியும் பின்மாறியும் நான் நன்கு அறிந்திருக்கிறேன். இதோ வழிகளை உன் பக்கமாய் நான் நேர்த்தியாக்கி தருகிறேன். ஓ ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். பிதாவே, ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்குடைய இருதய பாரங்களும் சிந்தனை சூழ்நிலைகளையும் நீர் மாற்றி எடுத்து, ஓ ஹல்லேலூயா, எங்களுடைய பின்மாறி காரியங்களையும் பின்மாறி சூழ்நிலைகளையும் நாங்கள் வெறுத்து உம் பக்கமாய் எழுந்து, ஓ ஹல்லேலூயா, லாசரு மரண கட்டுகளில் இருந்து உயிர்ப்பித்தது போல எங்களை இந்த பாவ சரீரத்திலிருந்து, இந்த பாவ இச்சையிலிருந்து, இந்த உலகத்தின் கட்டுகளில் இருந்து நீர் எங்களை விடுதலையாக்கும் தகப்பனே. ஹல்லேலூயா. பிதாவே, ரத்தத்தை தெளிக்கிறேன். சமாதானத்தோடு கூட நாங்கள் இந்த இடத்திலிருந்து போக முடியாது. நீ சமாதானத்திற்கு காரணமாய் எங்களோடு இடைபடுங்க. ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே